உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இப்போ நம்ம ஒரு முக்கியமான பதிவு, சனிப்பெயர்ச்சி பலன்கள் அதான் பார்க்க போகிறோம். மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு எழுந்தருளப் போகும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி ஏன் இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், இந்த வருடம் சனி மீனத்திற்கு வருகிறார், குருவுடைய வீட்டுக்கு வருகிறார். பாயிண்ட் நம்பர் 1, குருவுடைய வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகிட போகுது? குருவுடைய வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகிடும் அப்படின்னா, குரு அதி நன்மைகளை செய்பவர். அவருடைய வீட்டுக்கு வந்தால் எந்த கிரகத்திற்கும் எந்த தோஷமும் இல்லை. என்றைக்குமே குருவுடைய வீட்டுக்கு வந்தால் தோஷமே இல்லை என்று பொருள். இந்த குருவோட வீட்டுக்கு வந்த சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? யாரெல்லாம் சனி பார்த்து பயப்படணும்? முக்கியமாக பயப்பட வேண்டிய ஆள் மேஷராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, மீனராசிக்காரங்கெல்லாம் பயப்படணும். இவர்களுக்கெல்லாம் 7.5 சனியாக வருகிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாக வருகிறார். தனுர் ராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனியாக வருகிறார். இதெல்லாம் பயப்படணும். ஓகே, மற்றபடி சனி வேறு எதுவுமே நல்லதே செய்ய மாட்டாரா? அவருக்கு வேலையே அடுத்தவனுக்கு எடுத்து விடுறது தானா என்றால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் உங்களுடைய இல்லூஷன்ஸ், உங்களுடைய கற்பனைகள். நல்லா புரிஞ்சுக்கிங்க, சனி கெடுதல் செய்வார் என்பதும் குரு நன்மை செய்வார் என்பதும் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை. அவரவர் பணிகளை செய்கிறார்கள். இதில் முதல்ல தெளிவாக இருங்க. அவரவர் பணிகளை செய்கிறார். சனி அவருக்குரிய ஸ்டைலில் பண்ணுறார், குருக்குரிய ஸ்டைலில் பண்ணுவார். இந்த மாதிரிலாம் இதில் சனிப்பெயர்ச்சி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஏன் கருதப்படுகிறது என்றால், சனியை நாம் சோதனை கடவுள் என்று அழைக்கிறோம். சோதனை கடவுள். இவரோட பீரியடில் தான் ஒருத்தருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் காட்னு பேர். எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது எல்லாம் இவர் தான். என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸோ அது எல்லாத்தையும் கொடுப்பார். கஷ்டம், கடன், வியாதி, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து, அந்த ப்ராப்ளத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸும் கொடுத்து உங்களுக்கு உணர்த்துவார். என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே, குறுக்கு வழிகள் மிக நீளமானவை. இது ரொம்ப ஆழமான வார்த்தை, இதை யோசிச்சு பாருங்கள். குறுக்கு வழிகள் மிக நீளமானவை. இந்த நீளமான இந்த குறுக்கு வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக படிச்சுட்டு போயிடலாம். ஒரு பரீட்சையில் பிட்டு வைக்கிறோம், இப்படி கஷ்டப்பட்டு இப்படி எழுதி ஒழித்து மறைச்சி இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த சாமர்த்தியத்தை படித்து காமிச்சிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் சனி நமக்கு சொல்லித் தருபவை எல்லாம் நியாயமும், சனி நமக்கு சொல்லித் தருபவை எல்லாம் உண்மையும் சத்தியமும் தான். பத்திரத்தில் கையெழுத்து வாங்காமல் காசு கொடுக்கக்கூடாது. இட்ஸ் லேர்னிங். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் செய்யும் போது டாக்குமெண்ட் வச்சுக்கணும். லேர்னிங். எதுவாக இருந்தாலும் நீங்கள் இடம் காலம் பார்த்துட்டு செய்ய லேர்னிங். அவர் எது பண்ணாலும் லேர்னிங் தான். உங்களுக்கு சொல்லித்தர்ற ஒரு வாத்தியார். என்ன கொஞ்சம் பிடி வாத்தியார், அவ்வளோதான். கொஞ்சம் அடித்தார்னா ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்ரா அப்படிங்கிற மாதிரி. சனி மட்டும் கொஞ்சம் டெரர் கார்டுன்னு வச்சுக்கலாம். இந்த சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருவதால் நன்மை பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன, யார் யாரெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிராப்தி கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யார் யாரெல்லாம் நிறைய யோகங்களை பெறப்போகிறீர்கள் போன்ற விஷயங்கள்லாம் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக ராசி ரீதியாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும், இந்த ராசிக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் குபேர சம்பத்துகளை அடைய போகிறீர்கள், பணக்காரனாக போது யார் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகும். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை தருகிறது? மேஷத்திற்கெல்லாம் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா விரயஸ்தானம் என்று பெயர். விரயஸ்தானம். ஒரு இடத்திலே 12ஆம் இடத்திலே சனி வரும் பொழுது என்ன ஏற்படும் என்றால், தேவையில்லாத அசுப விரயங்கள் போன்றவை ஏற்படும். அசுப விரயங்கள் தேவையில்லாத தண்ட செலவு, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனால் அதனால் வர்ற செலவு இதெல்லாம் எதனாலனா சனி பகவானால் ஏற்படக்கூடியது. நமக்கே தெரியும் 12னா என்ன, டிப்ரெஷனு, மன நிம்மதியின்மை, தூக்கமின்மை, இதெல்லாம் அந்த 12ஆம் வீடு தான். இந்த 12ல் சனி பகவான் வரும்போது ஒரே டென்ஷன். சில பேர் ஏன் டென்ஷன் ஆகிறான்னு அவனுக்கே தெரியாது, ஆனால் டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்கான். அந்த மாதிரி 12, 1, 2 வேறு பார்க்குறாரு. பணமே பேக்கெட்டில் இருக்காது. இல்லை நான் மட்டும் இப்போ அப்படியே பூந்து விளாட போகிறேன், ஏன் குறிச்சி வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? இல்லை, நான் சொல்கிறது எப்படின்னா, ஓரளவுக்காவது ஒரு மரியாதைக்காவது வண்டி ஓடிட்டு இருந்தது. இப்போ சுத்தமாக இஎம்ஐயே கட்ட முடியாத அளவுக்கு வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க போன்ற விஷயங்கள்
இந்த 12ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது தனநாஸ்தி கொடுக்கிறது. 12ங்கிறது அசுப விரயங்கள் என்பதால் உங்களுக்கு எது எதெல்லாம் சுப விரயங்களோ அதை உங்களுக்கு உணர்த்துகிறது. சார் நான் இந்த மாதிரி இந்த வேலை பார்க்குறேன், நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு ப்ளூடூத் ஹெட்செட்டு? ஸோ என்னுடைய பணி நேச்சருக்கு இது எனக்கு தேவையில்லாத வேலை, என்னுடைய பணிக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் வச்சுக்கிறேன் இது போன்ற விஷயங்கள்லாம் தரதான். அதை உடனே நம்ம அசுப விரயங்கிறோம். அசுப விரயம் கிடையாது, அவசியம் இல்லாத விரயம்னு வச்சுக்கலாம். நமக்கு தேவையில்லாத பொருள்லாம் எது எதெல்லாம் வாங்குகிறோமோ அது உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு அடிச்சடிச்சு சொல்லி தருவார். இது உனக்கு தேவையா? சார் ஒரே ஒரு டீ குடிக்க காலையில் புக் பண்ணுறான் ஆன்லைனில், 110 ரூபா சார், 110 ரூபா ஒரு டீ. உலகத்திலே ஒரு டீயை 110 ரூபாய்க்கு புக் பண்ணி குடிச்ச ஒரே ஆள் நம்மளாக தான் இருப்போம். இதெல்லாம் தண்ட செலவு. எதுக்கு இந்த சீனு? சர்ஜி சார்ஜுன்னு ஆரம்பித்தாங்க, மெதுவாக ஆரம்பிச்சது இந்த கால் டாக்ஸிங்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 500 ரூபா, 1000 ரூபா. மணியோட வேல்யூ என்ன, ஒரு ரூபாயோட கஷ்டம் என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைப்பார் மேஷராசிக்காரர்களுக்கு. நான் உங்களுக்கு உடனே என்ன குருஜி நீங்கள் பாசிட்டிவாக உங்களுக்கு பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். நீங்களே உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். முடிந்த வரையில் ஆட்டோவில் போக முடிஞ்ச இடத்துக்கு ஆட்டோவில் போயிருங்க, பைக்கில் போக முடிஞ்ச இடத்துக்கு பைக்கில் போயிருங்க. ஒன்றும் முடியலன்னா வேணால் காரில் போகலாம். அது கூட நீங்கள் எது கம்மியோ பார்த்து ஒரு 10 நிமிஷம் நின்று போகிறதுல ஒன்றும் அவசியம் இல்லை. எல்லோரும் புக் பண்ணி பாருங்கள், ஓலாவாகட்டும், உபர் ஆகட்டும், ரேப்பிடோ ஆகட்டும், எதுவாகட்டும். 7 மினிட்ஸ்னு காமிச்சிட்டா போதும், அவ்வளோதான், உடனே கேன்சல். 3 மினிட்ஸ், 2 மினிட்ஸ், 4 மினிட்ஸ் காமிச்சா தான் போகும். அதுக்கு மேலே காமிச்சா 11 மினிட்ஸ்லாம் இம்பாசிபிள். நானாவது 10 நிமிஷம் நிற்கிறதாவது. நம்மெல்லாம் ஒரு காலத்தில் அரை மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில் நின்ன பசங்க தான். ஆனால் நமக்கு இப்போ அந்த பொறுமை இல்லாமல் போச்சு. 12 கூடிய சனி பகவான் 12லிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானாதிபதி. வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றை சனி பகவான் பார்க்கிறார். உடம்புல இருக்கக்கூடிய சத்ருக்கள்னா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. நீங்கள் சத்ருக்கள்னா என்ன சார்? உலகத்தில் சத்ருனா எதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம், கிடையாது. சத்ருனா யாருன்னா இகச்சத்ரு, பரச்சத்ருன்னு பேர். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது தான் சத்ரு, உங்கள் மனசு தான் சத்ரு. சத்ருனா யாருன்னா அகம்பாவம், கர்வம், திமிர், தலைக்கணம் போன்ற குணங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சத்ரு. இதை ஒழித்தாலே போதும், அதையெல்லாம் பார்க்குறார். அடுத்து சனி பகவான் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய 9ஆம் வீட்டை 9ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் அதிகமாகிறது. எதை தொட்டாலும் வெற்றி, எங்கு எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி, இதெல்லாம் தரார். சனி பகவான் 12ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது என்னென்ன சந்தோஷம் தர முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்றார். 3ஆம் பார்வையா 2 பார்த்துறார், அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறார். அடுத்து சார் சனியை என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்காங்க, ஒரு சிலையை நாம் ஒரு மலையை ஒரு சிலையாக்குகிறோம், ஒரு மலையிலிருந்து கல்லை பெயர்த்து சிலையாக்குகிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் இருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்குறீங்க என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் பாரமாக நினைக்கக்கூடாது. ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை நீங்கள் பதிவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கவிருக்கும் சனிப்பெயர்ச்சி மகா யாகத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.